Hi friends, welcome back to our channel Yes Cinema Talkies. நோலனின் த ஒடிசி எப்படி இருக்கு? உலக புகழ்பெற்ற இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலனின் தி ஒடிசி திரைப்படத்தின் விமர்சனம். கிரேக்க இலக்கியத்தின் மிக முக்கியமான படைப்புகளில் ஒன்றாக கருதப்படும் ஒடிசி காவியத்தை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் கிறிஸ்டோபர் நோலன் உருவாக்கியுள்ள தி ஒடிசி புராண கதையையும் நவீன திரைப்பட மொழியையும் இயக்கும் பிரம்மாண்ட முயற்சியாக திகழ்கிறது. ட்ரோஜன் போருக்கு பிறகு தனது தாயகமான இத்தாக்காவை நோக்கி பேரரசர் ஒடிசியல் மேற்கொள்ளும் ஆபத்தான பயணமே கதையின் மையமாக அமைந்துள்ளது. போரில் வெற்றி பெற்ற வீரனின் பெருமையை மட்டுமல்லாமல் அந்த வெற்றிக்கு பின்னால் மறைந்திருக்கும் மன உளைச்சல், குற்ற உணர்வு, குடும்பத்தை மீண்டும் சந்திக்க வேண்டும் என்ற ஏக்கம் ஆகியவற்றை திரைப்படமாக உணர்வு பூர்வமாக பதிவு செய்கின்றது. ஒடிசியல் கதாபாத்திரத்தில் மேட்டாமன் போரால் சோர்ந்து போன அரசனின் மனநிலையை இயல்பாக வெளிப்படுத்தியுள்ளார். கடல், மலை, குகை, புயல் என ஒடிசியலின் சாகச பயணத்தை காட்சிப்படுத்தும் விதத்தில் நோலானின் இயக்கம் பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. மறுபுறம் அரண்மனையில் அமைதியான சூழலை கொண்டு குடும்பத்தினரின் மனநிலையையும் அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது. ஒளிப்பதிவாளர் ஹாய்டேவின் காட்சிகள் படத்திற்கு காவிய தோற்றத்தை அளிக்கின்றன. ஐமேக்ஸ் கேமராக்களில் படமாக்கப்பட்ட காட்சிகளை ஜெனிஃபர் லோம் சிறப்பாக தொகுத்துள்ளார். லூட்விக்கின் பின்னணி இசை காட்சிகளின் உணர்ச்சியையும் பிரம்மாண்டத்தையும் மேலும் உயர்த்துகிறது. புராண கதையை புதிய கோணத்தில் அனுபவிக்க விரும்புவோருக்கு தி ஒடிசி சிறந்த திரையரங்க அனுபவமாக அமைகிறது. மேலும் இதுபோன்ற சினிமா செய்திகளுக்கு நமது எஸ் சினிமா டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.